எல்லாரும் அஃபெக்ட் பண்ணுது ரொம்ப அதே அட் டைம் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளோட மென்டலா. Okay. I would like to help Soundarya here in order to validate the nice question that was asked by Maurya. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு 3 சொல்யூஷன்ஸ் இருக்கு. நான் சொல்ற சொல்யூஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. See, eliminate the stimulus னு ஒன்று இருக்கு. Eliminate the stimulus. There are two things here. S and R. S stands for stimulus. R stands for response. உதாரணத்துக்கு வைஷ்ணவி நானும் டக்குனு கோவப்பட்டு ஏதோ ஒரு we have a fight and disagreement. அப்போ வைஷ்ணவி வந்துட்டு just shut up அப்படின்னு சொல்லிட்டாரு. So in that I have got varied choices to respond to Vaishnavi. First choice, you shut up அப்படின்னு நான் வைஷ்ணவி சொல்லலாம். ஒரு பொண்ணு அவங்க கோவத்தை ஏதோ பேசிட்டாங்க, பட் எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை மட்டும் நம்ம அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சா நான் ரெண்டாவது சாய்ஸ் எடுக்கலாம். ரெண்டாவது சாய்ஸ் என்னது? just move on. ஒரு பொண்ணு எதுக்கு நம்ம அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும்? disrespecting the womanhood அப்படிங்கிற லெவலுக்கு கல்ச்சரான ஒரு ஆளா தான் நான் செகண்ட் சாய்ஸ் எடுப்பேன். செகண்ட் சாய்ஸ் இஸ் மூவிங் ஆன். தேர்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா தனியா வைஷ்ணவி கூப்பிட்டு நீ என்ன பேசிக்கலாம், நான் அத்தனை பேருக்கு முன்னாடி ஷட் அப் பண்ணி சொன்னது தப்பு அப்படின்னு கிரேஸ்ஃபுல்லா பேசலாம். இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் இருக்கு. ஆனா இப்ப சௌந்தர்யா சொன்ன மாதிரி எரப்டிங் அண்ட் பாஸ்டிங் அவுட் அப்படிங்கிறது எப்ப நடக்குதுன்னு சொல்லி கேட்டா நான் இப்ப சொல்ல போற சைக்காலஜிக்கல் மெக்கானிசம் 3 சைக்காலஜிக்கல் மெக்கானிசம் எதுவுமே நீ பண்ணலனா first psychological mechanism eliminate the stimulus. Okay, எழுதிக்கோ, அப்புறம் நான் அர்த்தம் சொல்றேன். செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா eliminate the stimulus. the stimulus அப்படின்னா என்ன நான் சொல்றேன்? eliminate the stimulus என்ன அர்த்தம்னா stimulus ஒதுக்கிடு, stimulus சுத்தமா ஒதுக்கிடு. ரெண்டாவது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா modify the stimulus. stimulus வேற ஆங்கிள் பார்க்க முடியுமான்னு யோசி. ஓகே சார் புரியுது, ஆனா அந்த ஸ்டிமுலஸ் இல்ல. அது என்ன சார்? I'll tell you, I'll explain. Third one என்ன சொல்லி கேட்டா modify the stimulus. Second one, modify the stimulus. Third one என்ன கேட்டீங்கன்னா modify the response. S and R factor சொன்னேன். What does S stand for? What does R stand for? Response. மூணாவது மற்றும் கடைசியான வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா modify the response. சரி, இப்ப ஸ்டிமுலஸ்னா என்ன, ரெஸ்பான்ஸ்னா என்ன? உன்னை உணர்ச்சி வசப்பட வைக்கிற அந்த விஷயத்துக்கு பேரு ஸ்டிமுலஸ். உன்னை கோவப்பட வைக்கிறது, பொறாமப்பட வைக்கிறது, ஆத்திரப்பட வைக்கிறது, இல்ல உன்னை அந்த இடத்துல தாழ்வுபடுப்பான்மையோட ஃபீல் பண்ண வைக்கிறது, உன்னுடைய பேட் எமோஷன்ஸை எது கிரியேட் பண்ணுதோ அது ஒரு நபரா இருந்தா அல்லது ஒரு சந்தர்ப்பமா இருந்தா அது ஒரு சூழ்நிலையா இருந்தா இல்ல ஒரு ஆப்ஜெக்டா இருந்தா அந்த பர்டிகுலர் திங்க்கு காமனா இருக்கிற பேர் என்ன? ஸ்டிமுலஸ். Now, let's make a reality check. இந்த இடத்துல going back to the example of Manikandan Sundaresan and Vaishnavi, where is stimulus there? Manikandan Sundaresanக்கு எது stimulus? அந்த அர்த்தம் சொல்லுங்க. சொல்லுங்க கரெக்ட். The word shut up, that's a stimulus. And then a girl has told me that's a stimulus. And in front of all the boys and girls of BCom professional accounting, இதெல்லாம் சேர்ந்தது தான் எனக்கு இருக்கிற stimulus. Okay, right? So இந்த இடத்துல eliminate the stimulus-னா என்ன? நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னீங்களே சார், eliminate the stimulus அப்படின்னா என்ன? இதெல்லாம் eliminate the stimulus-னா என்னன்னு கேட்டீங்கன்னா வைஷ்ணவி என்ன ஷடப்னு சொன்ன அந்த விஷயத்தை, அந்த ஷடப் அப்படிங்கிற வார்த்தையை, அந்த நிகழ்வை சுத்தி இத்தனை பேர் என்ன பார்த்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ், இது எல்லாத்தையும் அப்படின்னு டேக் இட் ஈஸின்னு நான் ஒதுக்கிட்டேன்னா that's called as eliminate the stimulus. பெரிய ஆளுங்க இதை பண்ணுவோம், நல்ல மனப்பக்குவம் உள்ள ஆட்கள் இதை பண்ணுவோம், நல்லா தியானம் பண்ணி மைண்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிற ஆளுங்க இதை பண்ணுவோம். But it's tough. It's really really tough. ஈகோவை கட்டுப்படுத்தவா இதை செய்யணும். இப்போ விது சூர்யா ஓங்கெல்லாம் ஓடி வந்து கேட்குறேன், என்ன சார் போன உங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் அப்படி கத்திச்சு பார்த்து என்ன யூஸ் பண்ணி பேசாம இருக்கீங்க. இப்போ ரெண்டாவது modify the stimulus. ஸ்டிமுலஸ் நடந்துருச்சு, நான் ஸ்டிமுலஸை ஒதுக்கல ஃபர்ஸ்ட் கேஸ் மாதிரி, ஆனா மாடிஃபை பண்ணேன் அந்த இடத்துல. What did you say? I said shut up. I am still saying shut up. Okay, right. You say you should think before you speak. Please think before you speak. I can also shout back, but think before you speak. அப்படின்ட்டு அந்த ஹீட்டட் மோமெண்ட்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தனியா வைஷ்ணவி கூப்பிட்டு what you did is wrong. That shut up thing was really very personal to me. I was feeling very very bad. Please don't repeat this. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? ஸ்டிமுலஸை ஒதுக்கல, அந்த ஸ்டிமுலஸை மாடிஃபை பண்றீங்க. And then
வைஷ்ணவி ஒரு அளவுக்கு அப்பாலஜைஸ் பண்ணனா நோ ப்ராப்ளம், ஐ டேக் யுவர் அப்பாலஜி, இட்ஸ் ஓகே. See, there is no busting off, there is no volcano here, and she is also repenting. இதுதான் modified stimulus. First solution எடுத்தீங்க, இதுல வேலையே இல்லை. அதுக்கப்புறம் மணிகண்டன் வைஷ்ணவி பார்க்கவே மாட்டான், பேசவே மாட்டான். வைஷ்ணவி மணிகண்டன் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அறவாடா எத்தனை வேலை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி எத்தனை பேர் கழுவி பேர் ஊட்டிருக்காங்க, அதெல்லாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி இன்னும் அவங்க சொன்னது தப்பு தான், ஆனா அதை நான் கேரி பண்ணிட்டு தான் என் நிம்மதி. ஏன்னா அவங்களோட ஏஜுக்கு அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, நான் போய் அவங்க ஏஜுக்கு இறங்கி எல்லாம் போய் அப்படின்னு போயிட்டு இது டிஸ்ட்ரிபியூட்ஸ் மாடிஃபை டிஸ்ட்ரிபியூட்ஸ். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மாடிஃபை டிஸ்ட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். மூணாவது விஷயம் மாடிஃபை ரெஸ்பான்ஸ். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நடந்த ஸ்டிமுலஸ் ஒரு ஹியூமராவோ இல்ல ஒரு சாதாரண சீரியஸ்னஸே இல்லாத ஒரு ஆங்கிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு வேலை ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா நீ படுகுது சார். She says, "Shut up. Thank you. It's a modified response. Okay, right? Shut up. I appreciate it. Modify the response. Shut up. I mean, you look very nice when you're angry. Beautiful. Modify the response. It might be sounding a little ugly and flirty, but அந்த இடத்துல வந்து modify the response. The person will be shocked. என்ன ஜென்மம் இது? என்ன சொன்னா நம்ம என்ன சொல்லிட்டு போகுது அப்படின்னு. So அந்த இடத்துல பாத்தீங்கன்னா I'm shocking the person. So modify the response will always shock the stimulator. I'm repeating, modify the response will always shock the stimulator. நீ தனியா நிப்ப அவன் மைண்ட்ல. இங்க நிக்கிறியா எனக்கு தெரியாது, பட் இங்க நிப்ப. அது பயங்கரமா அது கிட்ட போய் நீங்க ஷட் அப், அது என்ன ஜீவனே தெரியும். அந்த டைம்ல அதுகிட்ட பேச முடியாம ஒரு சொல்லிட்டு போயிடும். என்ன சொல்லு அந்த இடத்துல நான் அதுக்கு டீட்டிங்கே சொல்றேன். So modify the stimulus, modify the response is very interesting. Let me take another example. Mohan attends the interview and the interviewer says, Mr. Mohan, very sorry, we conducted the interview for about 45 minutes. You were really awesome, Mr. Mohan, but something in us says that you'll be all qualified for this job. So we are rejecting. Mohan, sir, what is this? Yes, sir, sorry. It is a sadhana response. In the other modified response, interesting and original சொல்லுங்க about. How can Mohan talk to the interviewer after knowing that he is with it? Yes. Thank you for the analysis. Sorry? Thank you for the analysis that you made. Thank you for the analysis that is made. That's very diligent and interesting. Thank you for your time. Thank you for your time. Thank you, Mr. Thank you, Mr. Silva. Okay. Company is not fit to win, so now the modified response. Sir, you overvalue me more than your company. That's for overvaluing me more than your company. That's a very compliment. That's a good compliment. Yes, that's a nice one. Well, Thank you, sir. thank you. You made the right. Smart. Really smart. Very good. Good. இதுதான் கற்றதை பயன்படுத்துதல்னு சொல்றோம். I appreciate it. Good job. 10 marks for you. Right, so இதுதான் modify the response. சரி, இப்போ நான் ஒரு டக்கு ஒரு 4 சிச்சுவேஷன் சொல்றேன். ஏன்னா அவங்க டைம் நான் நிறுத்திருக்கேன். 4 சிச்சுவேஷன் சொல்றேன். இன்னும் உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் இருக்கு. 4 சிச்சுவேஷன் சொல்றேன். நீங்க எதுங்கிறத எதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க. ஓகே? பெஸ்ட் ஃப்ரெண்ட் அத்தனை பேருக்கு முன்னாடி உங்களை ஓட்டிட்டா அத்தனை பேர் சிரிச்சிட்டாங்க. உனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ். மாடிஃபை தி எலிமினேட் தி ஸ்டிமுலஸ், மாடிஃபை தி ஸ்டிமுலஸ், மாடிஃபை தி ரெஸ்பான்ஸ். எப்படி மாடிஃபை ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுவீங்க? கரெக்ட் ஆன்சர், பட் எப்படி பண்ணுவீங்க? அத்தனை பேருக்கு முன்னாடி உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதிர்பார்க்காம Just smile and move on. just smile and move on. Fine, good. Sir, என்ன பத்தி அவனோட யாருன்னு நல்லா அனலைஸ் பண்ணிக்கலாம். சும்மா கரெக்டா இருக்குன்னு நினைச்சேன். That's very deep. Correct. Okay, right. நம்மளால மத்தவங்க ஹாப்பியா இருக்காங்க நினைச்சிட்டு போயிட்டே இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெர்ஷன் 2 அப்படியே. Right. Okay. Sir, I just say okay Good. fine, and that's all because of you. Okay, fine, and that's all because of you. நீ அறிவி பண்ணிக்கிறீங்க. Right. Okay, fine. Right. That's a nice answer. சரி, second situation. நீ பண்ண ஒரு வேலைக்கு கம்பெனி கிரெடிட் இன்னொருத்தருக்கு கொடுத்தா. or hard work waste hours. Eliminate the stimulus, modify the stimulus, modify the stimulus. Eliminate the stimulus and keep working. Nice, good, okay. அடுத்தது ரோட்ல பைக்ல போற நீ தப்பே பண்ணல எழுதாவுல வந்து உன்னை கெட்ட வார்த்தை திட்டான். He used an abusive word. அவன் திருப்பி பிடிக்கலான்னு பாக்குற உன்னுடைய பைக்கோட ஸ்பீட் கண்டிஷனுக்கு அவன் தோற்ற வர முடியாது. ஆனா அவன் ராயல் என்ஃபீல்ட்ல இருக்கான், இல்லாட்டி பல்சர் 220ல இருக்கான். He is losing away.
என்ன பண்ணுங்க? Elevated stimulus, okay. Modulated stimulus is interesting. Let me know. Sir, அவன் வந்து நம்ம தப்பு பண்ணினா சாப்பிட்டு நம்ம நம்ம எதுவுமே பண்ணாதபோது நம்ம டேக் ஈஸியாக மாடிஃபை பண்ணி ஏன்னா அவன் யாருக்கு சொல்றோம்னா அவன் தப்பு பண்ணலாம் சொல்றோம் நம்ம அதை ஹர்ட் ஆக போகுது ஓவர் கம் பண்ணி சரி குட் என் கூட நடந்திருக்கு ஆனா நான் யூட்டர் எடுத்துட்டு அவனை துரத்தி போய் அடிச்சேன். MBA செகண்ட் இயர் படிக்கும் போது போட்டோ பாத்தீங்கன்னா தெரியாது, பழைய பொருள் அது MBA செகண்ட் இயர் படிக்கும் போது துரத்திட்டு போய் அடிச்சு ஹாஸ்பிட்டல் அடி வாங்கினா போயிட்டான். வீட்டுக்கு வந்தாலும் எங்க அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் கேட்டு 10 நாள் தூக்குமே. அவனை விட நீ தான் இருக்கிறதே அடிமுட்டார் அப்படின்னு. அவனை விட உன்னை கெட்டவன அவனை திட்டிட்டு போனவனை விட நீ தான் அடிமுட்டார். நீ அவனை சூஸ் அதுதான் கேட்டாரு. நீ அவனை திருப்பிட்டு நீ யூட்டர் எடுத்து திருப்பி நான் ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சனி ஞாயிறு யூனிவர்சிட்டி ஓகே நான் ஹாஸ்பிட்டல் MBA ஹாஸ்பிட்டல். அப்ப நீ என்ன விஷயமா நான் வீட்டுக்கு வந்தேன் சனி ஞாயிறு உங்க 2 பேருக்குள்ள இருக்கலான்ட்டு. அண்ணன் பெங்களூர் இருக்கு, அமெரிக்காவில் இருக்கு, நான் MBA படிச்சேன். 2 பேருக்குள்ள இருக்கலான். நீ கிளம்போது எத்தனை மணி? 5 மணிக்கு யூனிவர்சிட்டி முடிஞ்சது 5:15. ஆர்எஸ்புரம் நீ வந்து ரீச் ஆகும்போது 5:40. 5:40க்கு நீ ஆர்எஸ்புரம் இந்த நிகழ்வு நடக்காம இருந்துச்சுன்னா நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்துருக்க? 6:30 6:45 வந்துருக்கு. நீ இன்னைக்கு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த? 8 மணிக்கு தான் போவோம். சரி, ஆர்எஸ்புரத்துல வந்து திரும்பி அவனை எது வரைக்கும் வச்சிருப்பான்? லாரி ரோடு தாண்டி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வரைக்கும் வச்சிருப்பான். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வரைக்கும் வச்சிருப்பான். அதோட பெட்ரோல் செலவாயிடும். அப்ப பெட்ரோலுடைய ஒரு 1 லிட்டர் பெட்ரோலுடைய விலை வந்து 30 இருக்கும். ஸோ எவ்வளோ பெட்ரோல் செலவாயிடும்? கண்டிப்பா 1 லிட்டர் போயிருப்பேன். ஏன்னா லிட்டர் நான் ப்ராப்ளம் பண்ணேன். இப்போ எனக்கு எவ்வளவு செலவாச்சு? அப்ப யார் இங்க முட்டார்? யார் இங்க அடிமுட்டார்? யாரு? நீதான் அடிமுட்டார். அப்புறம் அங்க போய் அவனை அடிச்சேன். அவன் அடி வாங்கி டக்கு பைக் எடுத்து போயிட்டான். அவனோட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே என்ன பண்ணிருக்கேன்? இது எதுவுமே எனக்கு தெரியும். ஆனா இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் இந்த வயசுல நான் பண்ண தப்புக்கு நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? ஈஸியா எலிமினேட் ஸ்டூடண்ட்ஸ். எனக்கு அந்த எஜுகேஷன் கிடையாது. புரியுதா? இப்ப தெரியுதா ஜெனரேஷன் ஓவர்லாப்பிங்னா என்ன? இதே வந்து 2001ல வந்துட்டு ஒரு MBA ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஒரு வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டா சார் திருப்பி இப்ப இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் தெளிவா இருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்லணும். ஏன்னா அந்த காலத்து யங்ஸ்டருக்கு இந்த காலத்து யங்ஸ்டருக்கு வித்தியாசத்தை நான் தான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ இதான் எலிமினேட் ஸ்டூடண்ட்ஸ் மானிட்டர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ ஆஸ்கிங் தி क्वेश्चन எப்படி இதை பத்தி நான் பேசலாம் தான் இருந்தேன். பட் இந்த क्वेश्चனுக்கு இது பேசினா ஃபிட்டிங்கா இருக்கும்னு நினைச்சேன். எப்பவுமே எமோஷன்ஸ் வரும்போது உனக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் வச்சு ஃபைன் வாட் கேன் ஐ டு நவ? Am I going to elevate the stimulus? Am I going to monitor the stimulus? Or am I going to monitor the response? தெளிவா யோசிச்சு கரெக்டான முடிவு. மூணு எது எடுத்தீங்கனாலும் நீ எங்க பக்குவப்பட்ட ஒரு ஆளா தான் தெரியும். ஆனா மூணையுமே எடுக்கலன்னா எங்க அப்பா என்ன சொன்ன மாதிரி நீங்க அறிவுட்டாரா? சோ மௌரியா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ற ஒரு ஆள் நீங்க கேட்ட மாதிரி அந்த பர்ஸ்ட் அவுட் வல்கேனோ அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு. இது டேனியல் கோல்மன் சொன்னது. Psychology. Okay, right? So this is done. Good job. Nice. So coming back to the team.